அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் வாயாடி என்ற படமாகும். இப்படத்தினை பிரகதி பிக்சர்ஸ் சார்பாக கண்ணன் என்பவர் தயாரித்திருக்கிறார். இயக்குனராக A.T. கிருஷ்ணசாமி என்பவரும் நந்தலால் ஜஸ்வந்தலால் என்ற இருவர் இயக்கியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஒளிப்பதிவாளராக மார்க்கெட் பாட்லே என்பவர் சிறப்பாக செய்திருக்கின்றார். எடிட்டிங்கை M.V. ராமன் அவர்கள் செய்திருக்கிறார். இந்த படம் முழுக்க நகைச்சுவையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் தன்னை விரும்பும் 5 ஆடவர்களை எப்படி சமாளித்தாள் என்பதுதான் கதை. ஆனால் ஒவ்வொரு காட்சியும் நகைச்சுவை பொங்கும் வண்ணம் படைக்கப்பட்டிருக்கிறது. கதாநாயகியாக அதாவது வாயாடியாக மாதுரி தேவி ரகலையாக செய்திருக்கின்றார். இதுதான் அவர் நடித்திருக்கும் 2வது படம். இதுதான் அவர் நடித்த கதாநாயகியான முதல் திரைப்படம். இந்த படத்தில் இருந்து அவரின் நடிப்பு ஏறுமுகமாக தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கியது. மாதுரி தேவியை விரும்பும் நாயகர்களாக T.R. ராமச்சந்திரன் அவர்களும் காளி என் ரத்னம் அவர்களும் போட்டி போட்டு கொண்டு மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். புராண படங்களும் இதிகாச படங்களும் வந்த காலகட்டங்களில் மிகவும் யதார்த்தமான ஒரு காதல் நகைச்சுவை படமாக இந்த படம் ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கின்றது. இந்த படத்திற்கு நவீன பாஞ்சாலி என்று தான் முதலில் தலைப்பு வைத்திருக்கிறார்கள். அப்போது பாஞ்சாலியின் நாடகங்களும் திரைப்படங்களும் அதிகமாக வெளிவந்ததால் பாஞ்சாலியை தவறாக இது எண்ணக்கூடும் என்று அந்த தலைப்பை மாற்றி மக்கள் எளிமையாக உச்சரிக்கும் வாயாடி என்ற தலைப்பை இந்த படத்திற்கு சூட்டியிருக்கிறார்கள். ஒரு பெண்ணை அடைய 2 கதாநாயகர்கள் போட்டி போடும் கதையின் அம்சத்தை தொடக்கி வைத்த படமும் இந்த வாயாடி திரைப்படம்தான். 7940 அடியில் எடுக்கப்பட்ட இந்த வாயாடி திரைப்படம் 3/8/1940 அன்று வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கின்றது. இந்த வாயாடி திரைப்படத்தின் வெற்றியின் மூலம் T.R. ராமச்சந்திரன் அவர்களும் மாதுரி தேவி அவர்களும் தமிழ் திரையுலகில் நிரந்தரமான இடத்தை பிடிக்க பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இதை தவிர இந்த வாயாடி திரைப்படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. இதுவரை இந்த வாயாடி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.